அண்மை செய்தி. தமிழகத்தில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளையும் அதனை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில கடந்த வாரம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கைது செய்யப்பட்டவர் திமுகவை சார்ந்த நிர்வாகி என்ற செய்திகள் வந்த நிலையில் அவருடன் பேசிய யார் அந்த சார் என்பதை இதுவரை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுபிடிக்காததை ஊடகங்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பிய நிலையில இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கைது செய்து சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல உண்மையான குற்றவாளியை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உறுதியளிக்காமல் எங்களுக்கு பதில் அளிப்பதையே மந்திரிகள் அமைச்சர்கள் கடமையாக கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில பதிவு செஞ்சிருக்காரு. முக்கியமாக பார்த்தோம்னா அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சரையும் கூட குறிப்பிட்டு இருக்கிறார். அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி அவரை குறிப்பிட்டு பேசிய ஒரு நிலையில அவருக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலும் இந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தங்களை தாங்களாகவே காத்துக்கொள்ள வெளியில் செல்லும் பொழுது தற்காப்புக்கான ஸ்ப்ரே, அதே போல எமர்ஜென்சி SOS அலாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை வந்ததற்கு உங்களை போன்றே நானும் வருந்துகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் குறிப்பாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறையினரும் பாதுகாப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையை தமிழக மக்கள் இழந்து விட்டதாகவும் அதுல அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மௌன சாமியாராக இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்கிறோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு பேட்டி அளிக்கும் மந்திரிகள் தமிழகத்தில் தினமும் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி எங்களுக்கு பதிலளிப்பதை விட்டுவிட்டு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் காமுகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.